நாடகம் விதி. எழுதியவர் மறவன் புலோ செல்லம் அம்பலவாணர். இளவரசர் சங்கிலியனே, என்ன பலமான யோசனை! பண்ணை கடல் அலைகள் உங்களை கண்டு ஆர்ப்பரிக்கின்றனவா? அன்றே தங்களின் மனக்குமுறலை வெளிக்காட்டுகின்றனவோ? உண்மைதான் கனகராஜா. என் உயிர் நண்பனாகவும் இந்த யாழ்ப்பாண அரசின் வலிமை மிகு ஒற்றனாகவும் இருக்க உன்னிடம் மறைக்க முடியுமா? ஆம், நீ கூறுவது இரண்டும் உண்மைதான். இளவரசே! ஆம் நண்பா, என் இதயத்தில் கொழுந்து விட்டெறியும் தீயை இந்த பண்ணை கடலின் ஆரவாரம் மேலும் தூண்டுகின்றது என்றே எண்ணத் தோன்றுகின்றது. நண்பா! ஆம், கேள் கனகராஜா. கொள்ளையடித்து பரங்கியர் விதியை மதியினால் மட்டுமல்ல சதியினாலும் வெல்லலாம். அப்படித்தானே? பார்ப்போம். நல்லூரா? வேலவா, இந்த நல்லூர் அரண்மனைக்கு யார் கண்பட்டதோ? நம்பினார் குறை தீர்க்கும் நல்லை வாழ் முருகப் பெருமானே, உனக்கு என்ன குறை வைத்தோம் அப்பா? அடுத்தடுத்து இழப்புக்கள், சோதனைகள், வேதனைகள். சேவற்கொடியோனே, செந்தில் வேலவனே, சொல்லப்பா, எங்கே அப்பா தவறு நிகழ்ந்தது? யார் உனக்கு என்ன குறை வைத்தோம் அப்பா? எனது விதி. யாசகம் என்ற போர்வையில் தந்தையாரின் வேண்டுதல் என்னை கட்டி போட்டுவிட்டது. இதை விதி என்பதா, அன்றேல் என் மதி கெட்டுவிட்டது என்பதா? சிச்சி, தந்தையார் கூற்றிலும் நியாயம் இருக்கத்தானே செய்கின்றது. ஏதோ மன்னரின் யாசகம் என்ற போர்வையில் சத்தியம் செய்து கொடுத்தாயிற்று. தந்தையே, என்ன தனிமையிலிருந்து புலம்புகிறீர்கள்? அது மகனே பரராச சிங்கா, வந்தும் போயும் எல்லாம் கேள்விப்பட்டேன். எப்படியப்பா உங்களுக்கு மனது வந்தது? உங்களுக்கு பரராச சிங்கர் என்று ஒரு மகன் இருப்பதை மறந்து மாமன்னர் பரராசசகருக்கு எப்படியப்பா சத்தியம் செய்து கொடுத்தீர்கள்? அது காலத்தின் கட்டாயம். அதுதான் விதி என்றால் எவராலும் மாற்ற முடியாது மகனே. தந்தையே, நீங்கள் மகா துரோகத்தை செய்துவிட்டு லேசாக விதி மேல் பழியை சுமத்தி விட்டீர்கள் மகனே. ஆம் தந்தையே, ஆம். நீங்கள் பெற்ற மகனுக்கே துரோகம் செய்து விட்டீர்கள். நான் அதுரோகம் செய்தேன். எதையும் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் அதன் உண்மை புரியும் உனக்கு. இதில் ஆழமாக சிந்திப்பதற்கு என்ன இருக்கிறது? நீங்கள் செய்ததற்கு பெயர் என்ன என்பதை நீங்கள் தான் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ராஜ பரம்பரையில் தொடரும் இழப்புக்கள், மரணங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். எனது மகன் உயிரோடு வாழ வேண்டும். எனது தந்தையின் மகன் உயிரோடு வாழ வேண்டும். அப்படியானால் உயிரோடு வாழ்நாள் முழுவதும் நடைப்பிடமாக வாழ வேண்டும் என்று கூறுகிறீர்களா தந்தையே? மாமன்னர், அதுதான் தங்களின் தந்தையாரும் அதையே கூறித்தான் தங்களிடம் சத்தியம் பெற்றதாகவும் கேள்விப்பட்டேன். உண்மைதான் மகனே. அப்போது நான் சூழ்நிலை கைதியாகிவிட்டேனடா. உனது நன்மை கருதியே சத்தியம் செய்து கொடுத்தேனடா. சே, அப்படி கூற வெட்கமா இல்லை? உயிர் மேல் இவ்வளவு ஆசையா? பரராச சிங்கா! ஆமாப்பா, வேறு என்ன என்று சொல்வது? எனது நன்மை கருதி இருந்தால் உங்களுக்கு உரிமையான அரசை தம்பிக்கு விட்டு கொடுத்திருப்பீர்களா? உங்களுக்கு ஆளப்பலம் இல்லை என்றால் மகனுக்குமா இல்லை? நான் யாழ்ப்பாண சிம்மாசனத்திலே அமர வேண்டிய மகன், அதை மறந்து விட்டீர்களே. வார்த்தைகளை கொட்டாதே. நீ நினைப்பது போல் அரசாட்சி என்பது விளையாட்டென்று எண்ணாதே. ஆசைப்பட்டு முடிவுனைந்து பின் அவதிப்படுவதிலும் நிலைமையை சமாளித்து திறமையுடையவர்களுக்கு விட்டு கொடுப்பது மேல் மகனே. அதை நினைவில் வைத்திரு. எதை எதை விதியை என்று கூற வருகிறீர்களாக்கும்? இது எப்படி இருந்தாலும் நான் மன்னனின் மகனாக வாழ வேண்டும், அன்றையில் மன்னனாக வாழ வேண்டும். இரண்டில் ஒன்று. மகனே, நீ மன்னனாக ஆசைப்படுகின்றாய். உயிரோடு வாழ்ந்து நீ எனக்கு ஈமைக்கிரிகைகள் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். மன்னரும் அப்படியே. நீ சிறுவன், அரசியலின் நெளிவு சுழிவுகளை அறியாதவனடா. ஓ, என்ன நான் சிறுவன் என்று எண்ணியா இப்படி ஒரு முடிவு எடுத்தீர்கள்? அப்போ என்னிலும் பார்க்க 4 வயது அதிகமான சித்தப்பா சங்கிலி என்னவா? அப்போ பரராசா, உன் சித்தப்பா சங்கிலி மன்னனாக முடிசூடுவதை நீ விரும்பவில்லையா? சித்தப்பா மட்டுமில்லை,
எனக்கு குறித்தான அரசை எவருக்கும் விட்டுக் கொடுக்க நான் தயாரில்லை. விதியாம், விதி. உன்னால் யாழ்ப்பாண அரசின் மகுடத்தை சுமக்க முடியுமா மகனே? ஏன் முடியாது தந்தையே? நாட்டின் பரிபாலனம் என்பது பஞ்சுமெத்தை அல்ல, முள்படுக்கை. அதை அறிந்து கொள் மகனே. அதை நானும் நன்கு அறிவேன் தந்தையே. மகனே, நீ குதர்க்கம் பேசுகின்றாய். எனது உரிமைக்காக சில உண்மைகளை சொல்ல போனால் ஏன் குதர்க்கம் என்கிறீர்கள்? மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன், நான் எனது மகனை, அதுதான் உன்னை இழக்க தயாரில்லையடா. இழப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகின்றேன். இழப்புகள் தொடர வேண்டும் என்பதுதான் விதி என்றால் அதை உங்களால் மட்டுமல்ல, கடவுளாலும் கூட மாற்ற முடியாதப்பா. ஆம் பரநிருபா, நல்லூரான் மீது ஆணையாக கூறுகின்றேன், உன் மணிமுடியை பறிப்பது எனது நோக்கமல்ல. அரசியல் என்பது ஒரு சதுரங்கம், முள்படுக்கை. அதை புரிந்து கொள். கெட்டிக்காரர்களும் சமயோசிதிகளும் மட்டுமே பிழைக்க முடியும். தந்தையே, தந்தையே, பார் என்று யாழ்ப்பாண இராச்சியத்தை கருமேகங்கள் சூழ்ந்துள்ளன. ஒருபுறம் வன்னியர்கள், மறுபுறம் சிங்கள மன்னர்கள், சூழவுள்ள சமுத்திரத்தில் போர்த்துக்கேய பரங்கிகள், அடுத்தடுத்து வீட்டு கொலைகள். இவை விதியா அன்றி சதியா? இந்த இக்கட்டான சூழலில் தந்தையே, என்னை பயமுறுத்துகிறீர்களா அன்றி கோழை என்கிறீர்களா? இரண்டும் இல்லையடா. பயமுறுத்தவில்லை, உன்னை கோழை என்று கூறவும் இல்லை தந்தையே. அதனால் தான் இந்த சந்தர்ப்பத்தில் நிலைமையை சமாளித்து திறமையுடையவர்களுக்கு விட்டுக் கொடுப்பது மேலென எண்ணி மாமன்னருக்கு வாக்கை கொடுத்து விட்டேன். மனநிலையை புரிந்து கொள். என் தந்தைக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற உதவி செய். கொடுத்த வாக்கை மாற்ற மாட்டேன் மகனே, அது உறுதியடா. தந்தையே, நான் உடன்படலாம். ஆனால் இந்த அரசுக்கு உரிமை கொண்டாட இன்னும் பலர் இருக்கிறார்கள். அதையும் மறந்து விடாதீர்கள் தந்தையே. மகனே. ஆம், ஆம், ஆம் தந்தையே. உங்கள் அத்தை, அதுதான் இறந்து போன சிங்கபாகு அவர்களின் மூத்த சகோதரி பெரிய நாச்சியார் கண்மணி நாச்சிக்கும் திருகோணமலை கோகர்ணவன்னிக்கும் பிறந்த புத்திரனுக்கும் இந்த யாழ்ப்பாண அரசு சொந்தம் என்று கூறுகிறார்களாமே, அதற்கு என்ன சொல்ல போகிறீர்கள்? மகனே, அதையும் நான் அறிவேனடா. அது மட்டுமல்ல, இதுதான் எனது விதி என்று நான் விலகி இருக்கலாம். ஆனால் மாசனங்கள், மற்றது மந்திரி அப்பா பிள்ளை. நீ சரி என்று கூறு, மற்றவற்றை நான் சமாளித்துக் கொள்கின்றேன். ஆகட்டும் தந்தையே. எது நடக்க வேண்டுமோ அது நடக்கட்டும். இது எப்படியோ வருகின்ற சுப முகூர்த்தத்தில் தம்பி சங்கிலி பரராசசேகரம் எந்த மண்ணின் மன்னனாக முடிசூடுவான். அவ்வளவுதான். நல்லூரான் மணியோசையும் கேட்கின்றது. நல்ல சகுனம்தான். கனகராஜா, உனக்கு என்னடா துணிச்சல்? மகாமந்திரியார், ஏலூர் அதிபர் பரநிருபசிங்கரே, நான் அப்படி என்னதான்? ஒரு இளவரசியின் கரங்களை நீ தொடுவதா? மன்னன் சங்கிலியின் நண்பன் என்றால் எதுவும் செய்யலாமா? நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வைத்தது போல. என்ன நடந்தது நண்பா? மகாமந்திரியார் கோபத்திற்கு காரணம் என்னவோ? அது பறவை இளவரசியார். மூடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படக்கூடாது. தகுதியுணர்ந்து நேசித்திருக்க வேண்டும். உண்மை காதல் என்பதே மனங்களை பார்ப்பதே தவிர தகுதியை பார்ப்பதில்லை தானே அண்ணா. நமது அரசகுல பெருமை என்னாவது? பறவை இளவரசி பதவியா வன்னியன் உலோகநாதனுக்கு நிச்சயமான பெண். கனகராசன் உனது நண்பனாக ஒற்றனாக இருந்தாலும் அரச மடப்பள்ளியின் மகன். அதை மறந்துடாதே. இதில் ஒன்றும் தவறில்லை. மனமொத்த இருவரை பிரிப்பதா? நீ கூறுவதை பார்த்தால் இருவருக்கும் நீயே கட்டி வைத்து விடுவாய் போல் இருக்கின்றது. நான் இதற்கு ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டேன்.
மன்னியுங்கள் அண்ணா, இது அரசியல் அல்ல, வாழ்க்கை. என் தங்கையின் வாழ்க்கை. இருவரும் விரும்பியிருந்தால் அதுதான் விதி என்றால் எவராலும் மாற்ற முடியாது அண்ணா. விதி விதி விதி, எல்லாவற்றிற்கும் விதி. நான் வருகிறேன், எதற்கும் காலம் பதில் சொல்லும். என்ன ஒற்றரே, பயந்து விட்டீரா? எதற்கும் துணிவு வேண்டும். அது வந்து இதுவும் விதிதான். பார்த்தாயா விதியின் விளையாட்டை? மன்னா, நண்பா நண்பா என்றே அழை. ஏன் மைத்துனன் என்றும் அழைக்கலாம் தானே. பார்த்தாயா, ஒரு வைப்பாட்டியின் மகன் முறை தவறி அனைவரின் ஆசீர்வாதப்படி முறைப்படி மன்னனாகவில்லையா, முடிக்குரிய மகா மந்திரியாகவும் ஏழூர் அதிபனாகவும் பொக்கிஷ அதிகாரியாகவும் ஆக்கப்படவில்லையா? எல்லாம் அறிந்த நண்பன் என்றபடியால் கூறுகின்றேன். ஏன் காதலிக்க உதயதேவி இருக்க அரசகேசரியின் மகள் அரசமாதேவி கைப்பிடித்து அட்டத்து ராணியாக முடிசூடவில்லையா? ஏன் காதலித்த உதயதேவி இருக்க அரசகேசரியின் மகள் அரசமாதேவி கைப்பிடித்து பட்டத்து ராணியாக முடிசூடவில்லையா? ஆம், விதியின் விளையாட்டை ஏற்றுக்கொள்கிறேன் மன்னா. ஒற்றனாக இருந்தாலும் எதிலும் மிகுந்த அவதானம் வேண்டும். மறந்து விடாதே. சென்று வா. நெல்லை நகர் மீதுரையும் வள்ளிமண வாழனி, நீ எல்லையில் இருந்து காக்கும் வீரமகா அம்மாவுடன் நல்லையை காத்திடுவாயே தொல்லையின்றி, நல்லையே காத்திடுவாயே தொல்லையின்றி. என்ன மாமன்னருக்கு கவிதையும் வருகின்றது போல? இந்த அழகே உருவான யமுனா ஏரியும் பூஞ்சோலையை தழுவி வரும் மிதமான தென்றல் காற்றும் உப்பரிகையில் நின்று பார்க்கும்போது தெரியும் நல்லூரானின் கோபுர கலசங்களும் அடிவானிலிருந்து வீரமகா காளியம்மனின் கோபுரத்தினை மருவி நிற்கும் பூரண சந்திரனின் அழகும் என்னை மட்டுமல்ல எவரையும் கவிஞனாக்கிவிடும் அரசதேவி. அரண்மனை வாயிலில் கம்பீரமாக படபடத்து பறக்கும் சேது கொடியை மறந்து விட்டீர்களே. அதுவா? ஆம், எமது பண்பாடு எமது விழுமியங்களை பறைசாற்றும் கொடியல்லவா சேது. எமது தமிழ் பண்பாட்டின் ஆணிவேர். மகாராணி அல்லவா இவற்றையெல்லாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். சேது காவலா? சொல்லு மகாராணி. முழு நிலவொழியில் இன்னொரு வெண்ணிலா, கருவிழிகள் மூடியிருக்கும் போது மறுவில்லா வெண்ணிலா. போங்கள். பார்வெட்கத்தை கள்ளி. வன்னியர் செயற்பாடுகளை அறிந்திருப்பீர்கள். தீவுகளிலிருந்து மாடுகளை களவாக பிடித்து போர்த்துக்கேயர்களுக்கு விற்கிறார்களாம். அதுவும் போர்த்துக்கேயர் சேது நாணயத்தை அளவுக்கு அதிகமாக கொடுத்து வாங்குகிறார்களாம். போர்த்துக்கேயரிடம் அளவுக்கு அதிகமான சேது நாணயங்களா? அது எப்படி? ஆம், தங்களின் உளவுப் பிரிவின் தலைவன் என்ற ரீதியில் சொல்கிறேன். யாழ்ப்பாண ராஜ்யத்தில் பகைவர்கள் கூடிவிட்டனர். தங்களுக்கு நம்பிக்கையானவர்களே எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ள துணிந்து விட்டனர். யாரை சொல்கிறாய் கனகராஜா? முதல் மந்திரியார் தற்போது எதிராளியாகிவிட்டார். ராஜ்யத்தை விரும்பியோ விரும்பாமலோ விட்டுக் கொடுத்தாலும் தற்போது மனம் மாறிவிட்டார். மகனதும் மனைவியினதும் நச்சரிப்பு தாங்காமல் உங்களிடமிருந்து எப்படியாவது அரசை தட்டி பறிக்க முயல்கிறார். என்றாவது ஒரு நாள் எப்பாடுபட்டாவது மகன் பர்ராஜசிங்கனை யாழ்ப்பாணத்தின் மன்னனாக்குவதாக சத்தியம் வேறு செய்துள்ளதாக தகவல். ஆம், சதியும் ஒரு புறம் விதிதான். என்ன யோசனை பலமாக இருக்கிறது போல? ஒன்றுமில்லை அரசதேவி. உதடுகள் ஒன்றுமில்லை என்று கூறுகின்றனவே தவிர தடுமாற்றம் தங்கள் நிலைமையை புரிய வைக்கின்றனவே. அது ஒன்றுமில்லை அரசதேவி. அரச காரியங்களில் தலையிடுகிறேன் என்று எண்ணாதீர்கள். அப்படி இல்லை. கூறுதேவி, என் வாழ்விலும் சாவிலும் நீயும் ஒரு பங்காளி. கூற வந்ததை கூறுதேவி. அது வந்து தயங்காதே, கூறு. மந்திரிமனையில் திருகோணமலை வெண்ணிமையும் பதவியா வெண்ணிமையும் மகாமந்திரி பரநிருபரை சந்தித்திருக்கிறார்களாம். அவர்களுடன் அப்பா முதலியும் காக்க வெண்ணியனும் கூட இருந்தார்களாம். பிறகு
பரநிருபரை சிம்மாசனத்தில் அமர்த்துவதற்கு போர்த்துக்கேயரின் ஆதரவை பெறுவதற்கு முடிவெடுத்துள்ளதாகவும் கேள்வி. அப்படியா? ஆம். தென்னிலங்கையில் மன்னன் புவேனபாகு தனது ஆட்சியை பாதுகாக்க போர்த்துக்கேயருடன் உறவு கொண்டாடுவது போன்று இங்கேயும் தங்களை சிம்மாசனத்தில் இருந்து அகற்றுவதற்கு போர்த்துக்கேயரின் ஆதரவை பெறுவதில் தவறில்லை என்று முடிவெடுத்துள்ளார்களாம். நல்லது, விதி எப்படியோ அப்படியே நடக்கட்டும். ஆனால் இது சதி அல்லவா? நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தாங்கள் முடிசூடியதையும் அப்படி இப்படி கதைத்திருக்கிறார்களாம். அதென்ன அப்படி இப்படி? விவரமாகத்தான் கூறலாமே தேவி. ஆம் மன்னா, யாழ்ப்பாண ராச்சிய மரபின்படி மூத்த மைந்தனே அரசனாக வேண்டுமாம். சிங்கபாகு மற்றும் வீரபண்டாரம் இருவரும் பட்டத்து இளவரசர்கள். சரி. இளவயதில் கொலையுண்டார்கள். அடுத்து பரநிருபர் சிங்கர் முடிதரித்திருக்க வேண்டும். அவர் மறுத்தால் அவரின் மகன் பரராஜசிங்கன் தானே மகுடம் தரித்திருக்க வேண்டுமாம். அவரும் மறுத்திருந்தால் என் அண்ணர் பெரிய பிள்ளை சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அவ்வாறிருக்க அவர்கள் எல்லாரையும் தாண்டி எனக்கு முடி கிடைத்தது எப்படி? அப்படித்தானே? ஆம்நாதா. அதுதான் விதி. கோழைகள், முதுகெலும்பில்லாதவர்கள், பயந்தாங்கொள்ளிகள். அன்று முடிசூட ஒரு மாவீரன் தேவைப்பட்டான். கொள்ளி வைப்பதற்கு உறவுகளை பாதுகாக்க வேண்டிய தேவை இருந்தது. இன்று எல்லாம் சுமூகமாகி வரும் பொழுது ஆட்சி அதிகாரம் தேவைப்படுகிறதாக்கும். கோபப்படாதீர்கள் மன்னவா. கோபப்படவில்லை, என் மன ஆதங்கத்தை கூறுகின்றேன். உன்னிடமன்றி வேறு யாரிடம் கூறுவது? எது எப்படி இருந்த போதும் இந்த சங்கிலி அரச கட்டிலில் இருக்கும் வரை போர்த்துக்கேயருக்கோ அன்றி வேறு எந்த அந்நியருக்கோ அடிபணிய போவதும் இல்லை, நாட்டை காட்டி கொடுக்க போவதும் இல்லை. இது சத்தியம். அறிந்ததை கூறினேன், அவ்வளவுதான். சரி தேவி, நடப்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மன்னா, வன்னிக்கான திக் விஜயத்திலிருந்து திரும்பி வரும் இவ்வேளையில் பரவாயில்லை, கூறு கனகராஜா. யாழ்ப்பாண முடிக்கான போட்டியில் புதியதொரு வாரிசும் இணைந்துள்ளதாம். யார் அது? பரராஜசிங்கனுக்கு மூத்தவன். என்ன, பரராஜசிங்கனுக்கு மூத்தவனா? நம்ப முடியவில்லையே. இருக்கிறான் என்று கேள்விப்பட்டேன். ஆம், காசி நயினார். காசி நயினார் யார்? அந்த செடிப்பெண் நந்தாதேவியின் மகன் தானே? அவனும் வெளிச்சத்திற்கு வந்து விட்டானா? ஆம், ஆனால் அதில் சோகம் என்னவென்றால், கூறுமைத்துனா, காசி நயினார் கோட்டைக்கு போய் போர்த்துக்கேயரிடம் சரணடைந்துள்ளானா? கோழை கோழை, வெளியில் வரத் தெரியாதவன் என்று போர்த்துக்கேயரிடம்? ஆம் மன்னா, யாழ்ப்பாண ராஜதானியின் முடியை தனக்கு பெற்றுத் தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து போர்த்துக்கேயரிடம் சரணடைந்துள்ளானாம். பெற்று தந்தால் அவர்களை கோட்டை கட்டவும் மக்களை மதம் மாற்றவும் அனுமதிப்பதோடு தானும் மதம் மாற சம்மதம் தெரிவித்துள்ளானாம். பார்த்தாயா பார்த்தாயா, விதி எப்படியெல்லாம் விளையாடுகிறது மன்னா. ஆம், எனது ராஜ்யத்தில் எவர் மதம் மாறினாலும் என் வாளுக்கு இரையாக்குவேன். தமது ஆதிக்கத்தை நிலைநாட்ட முதற்படியாக அமைவது மதமாற்றம். அதற்கு துணை நிற்பவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். உன் செய்தியின்படி காசி நயினார் என் வாளுக்கு இரையாகப் போகிறான், அவ்வளவுதான். ஆம். டேய் சங்கிலி, என்ன துணிவடாயுனக்கு? என் மகனை ராஜ துரோகி என்கிறாயே. உன் முடிக்கு போட்டியாக வந்து விடுவான் என்பதற்காக அவனை அழிக்க திட்டம் போட்டு வந்து இங்கே ருத்ரதாண்டவம் ஆடுகின்றாயா? தனக்கு சொந்தமான மணிமுடியை உனக்கு விட்டு கொடுத்தவனடா, அதை நினைவில் வைத்திரு. அதனால்தான் இன்று காக்கை வன்னியரோடு ஊர்காவத்துறைக்கு பாய்ந்து சென்று போர்த்துக்கேய கப்பலில் அடைக்கலம் கோரியுள்ளானாக்கும். அது ராஜ துரோகம் அல்ல, உயிர் பயம். கொலை வரி கொண்ட உன்னிடமிருந்து தன்னுயிரை காக்க அரசிற்கு எவனும் துரோகம் இழைக்க முடியாது. மன்னா, ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது போல தோன்றுகிறது. அது மட்டுமல்ல,
உள்வீட்டு சதி எல்லை மீறி போகின்றதோ என எண்ணத் தோன்றுகிறது. முதலில் இன்றைய மன்னன் சங்கிலியை அரச கட்டிலில் இருந்து நீக்க ஒத்துழைப்பு தாருங்கள். அதன் பின் நீங்கள் விரும்பிய எவரையும் மன்னனாக்கலாம் என்று கூறியுள்ளார். போர்த்துக்கேய தளபதி அல்லவா, நாசுக்காக நகைத்திருக்கிறான். ஆனால் அதற்கு முதல் மந்திரி கூறிய பதில்தான் சிந்திக்க வைக்கிறது மன்னா. அப்படி என்ன பதில்? பரவாயில்லை, கூறு. நாளை முடி யாருக்குரியது என்பது பிரச்சனை அல்ல. இன்று மணிமுடி எனக்குரியது என்று கூறி தற்பொழுது யாழ்ப்பாண படைகள் எதற்கும் தயாராக இருப்பதாக கூறி சந்தர்ப்பம் வரும்போது தானாகவே தகவல் தருவதாக கூறியுள்ளாராம். அப்படியா? அவ்வளவு தூரம் சென்று விட்டதா? தாமதித்தால் தடுமாற வேண்டி வரும். நாளையே திட்டமிட்டபடி எவரும் எதிர்பாராத தருணத்தில் போர்த்துக்கேயர் படைகள் மீது தாக்குதலை தொடங்க வேண்டியது. பார்த்தாயா கனகராஜா, நல்லூரானின் ஆசையும் கிடைத்திருக்கிறது. ஆரம்பிப்போம். சரியான நேரத்தில் சரியான திட்டமிடலால் போர்த்துக்கேய படைகள் பின்வாங்கி ஓடிவிட்டன. மன்னா, தாங்களே இப்படி மெனமுடைந்திருந்தால் தங்கை பறவையின் நிலையை எண்ணி பாருங்கள். அது சரி, நான் தான் தவறு செய்து விட்டேன். சேனாதிபதி சண்பக மாதாக்கனின் சொல்லை நம்பி கோட்டை மன்னன் மாயாதுன்னைக்கு ஆதரவாக போர்த்துக்கேயருக்கு எதிரான போரில் இறங்கியது தவறோ என்று எண்ணத் தோன்றுகின்றது. கனகராஜனின் விதி என்ன செய்வது? விதி என்று இலகுவாக முடித்துவிட முடியாது தேவி. கனகராஜனின் இறப்பினால் எனது யாழ்ப்பாண படையணியிலும் பாரிய வெற்றிடம் உருவாகி உள்ளதாக உணர்கின்றேன். அதனால் தான் விதி என்கின்றேன். ஆம், உண்மைதான். மதியினால் வென்றிருக்கலாம். என்ன செய்வது? சங்கிலி, பார்த்தாயா? போர்த்துக்கேய வெற்றியின் பின்பு யாழ்ப்பாண இராச்சியத்தின் மாமன்னன் யார் தெரியுமா? சங்கிலி, வேறு யாரும் அல்ல, இந்த பரநிருபசிங்கன். சங்கிலி, என்னை யார் என்று நினைத்தாய்? இறந்து பார். மன்னா, நீங்களே இப்படி? என்ன, மன்னனே தனது அரண்மனைக்கு தீ வைக்கிறானே என்று திகைக்கின்றாயா? தேவி, இது தவிர்க்க முடியாதது. போர்த்துக்கேய கேப்டன் கொன்சாந்தினோ பிரகன்சா தலைமையில் உக்கிர பீரங்கி தாக்குதலினால் எமது படைகள் பின்வாங்குகின்றனவாம். தோல்வி நிச்சயம் என்ற நிலையில் உள்ளோம். துரோகிகள் வரிசையில் மகாமந்திரி பர நிருபரும் சேர்ந்து விட்டாராம். அப்படியானால் அவர் போருக்கு போகவில்லையா? இல்லை, ஊர்காவத்துறையில் போர்த்துக்கேயருடன் சேர்ந்து எமது படைகளுக்கு எதிராக போரிட்டாராம். அப்படியென்றால் எமது தகவல்களை பெறுவது போர்த்துக்கேயருக்கு? ஆம், எந்தவித தடங்களும் இருக்காது. அவர்களிடம் வலுவான பீரங்கிகளும் உள்ளன. தேவையான தகவல்களை வழங்க நம்மவரும் கூடவே உள்ளனர். எனவே ஆம், அதனால்தான் நான் ஆண்ட அரண்மனைக்கே தீ வைக்கிறேன். தாமதிக்க வேண்டாம். கோப்பாய் கோட்டைக்கு உடனே திரவியங்களுடன் கிளம்ப வேண்டும். அங்கிருந்து? அது கள நிலைமையை பொறுத்தது. தாமதியாதே. தாமதிக்கும் ஒவ்வொரு கணமும் நமக்கு ஆபத்து. நல்லூர் ராசதானிக்கு தீ வைத்து கோப்பாய் கோட்டை, பின்னர் கோப்பாய் கோட்டையை கொலைக்களமாக்கிவிட்டு வன்னிக்காடுகளில், இப்பொழுது முள்ளியவளை, வன்னியர், விஜயாலயா முதலியிடம். இது தேவைதானா? ஆம் தேவி, என்னதான் யுத்தத்தில் படைகளை கொன்று குவித்தாலும் மன்னனை பிடித்தால்தான் வெற்றி கிட்டியதாகும். அதனால் தான் போர்த்துக்கேய தளபதி பிரகன்சாவும் நல்லூரை வெற்றி கொண்டும் திருப்தி கொள்ளாது என்னை பிடிக்க பின்தொடர்ந்து வந்தான். என்ன செய்வது? அவன் விதி. அதிகளவு நாட்சென்றதனால், தக்க உணவின்றியும் நோய்வாய்ப்பட்டும் படைகளில் பாரிய அளவினோரை இழந்தபடியினால் தானே இன்று என்னுடன் சமரசம் செய்ய தூது அனுப்பியுள்ளான். அப்படியென்றால் பிரகன்சாவுடனான சமரசத்துக்கு செல்ல போகின்றீர்களா? வேறு வழி.
போர்த்துக்கேயரினால் போர்க்கைதியாக பிடிக்கப்பட்ட எமது புதல்வன் பட்டத்து இளவரசன் புவிராசனையும் சேனாதிபதி சண்பக மாதாக்கரையும் விடுவிக்க சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று பார்ப்போம். சங்கிலி, மீண்டும் சதி செய்கின்றாயா? தோற்று நாட்டை விட்டு ஓடி காடுகளில் தஞ்சம் புகுந்தும் உன் மகுட ஆசை சமரசத்திற்கு தூண்டுகின்றதா? மன்னா, ஏதோ ஒரு விதத்தில் மீண்டும் ராஜ்யம் கிடைத்து விட்டதுதானே. பிறகு ஏன் வீணாக மனதை அலைய விடுகின்றீர்கள்? நடந்தவற்றை எண்ணிக்கொண்டேன், இறை மீட்டேன். ஆம் தேவி, நீ நினைப்பது போல உன் கணவன் உத்தமன் அல்லன். அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதை இக்கணமே மாற்றிக்கொள். நாதா, நீங்கள் இன்று என்னவெல்லாமோ பேசுகின்றீர்கள். என்னவெல்லாமோ அல்ல, உன்னிடம் எல்லாவற்றையும் கூறிவிடுகிறேன், கேள். அப்போதாகிலும் என் மனச்சுமை குறையுதா என்று பார்ப்போம். சுவாமி, யாழ்ப்பாண ராஜ்யத்தின் மன்னன் மகனாக பிறந்தேன். ஆனால் வைப்பாட்டி மகன் என்ற பெயர் என்னோடு ஒட்டி கொண்டது. கேலிக்கு ஆளானேன். நாதா, ஆம், எனக்கு எவ்விதத்திலும் யாழ்ப்பாண ராஜ்யத்தின் முடி கிடைக்க வாய்ப்பே இல்லை என்ற நிலைமை. எனது மனமோ அதை ஏற்கவில்லை, விடவில்லை. எப்படியும் அடைந்தே தீர வேண்டும் என்ற வைராக்கியம். அதனால் நல்ல நண்பன், ஆம், மனமுத்த நல்ல நண்பன் கனகராஜன் கிடைத்தான். அதை விதி என்றுதான் சொல்ல வேண்டும். இல்லை, அதுவரை நடந்தவை எல்லாம் விதி என்றுதான் கூற வேண்டும். அதற்கென்ன? நானும் என் மன ஏக்கத்தை புரிந்து கொண்ட நண்பன் கனகராஜனும் சதித்திட்டம் தீட்டினோம். அதன் பலன் பட்டத்து இளவரசர்கள் இருவரினது உயிர். பிரபு, ஆம், பட்டத்து இளவரசர்களை சதித்திட்டம் தீட்டி கொன்று அப்பழியை வன்னியர் மீது போட்டோம். ஆனால் இது எனது தந்தைக்கு கசிந்து விட்டது. சத்தியம் என்ற போர்வையில் மற்றவர்களது உயிரை காப்பாற்றி முடியை எனதாக்கிக் கொள்ளும் வழியை அவரே சுலபமாக்கினார். எமது சதி இதில் எதுவும் சதி அல்ல. சதி என்றே கூறாதீர்கள். விதி. ஆம், விதி. தேவி, நடந்தவை அனைத்தையும் மறந்து இதுதான் விதி என்று எண்ணி யாழ்ப்பாண ராஜ்யத்தை, முடியை உரியவர்களிடம் கொடுத்து விடுங்கள் மன்னா. அதுதான் முடியாதே. அதற்கும் விதி இடம் தரவில்லையே. மன்னா, ஆம், அவர்கள் ஒருவரும் இங்கில்லை. அனைவரும் போர்த்துக்கேயரிடம் இணைந்து விட்டனர். தேவி, கூறுங்கள். நான் மன்னனாகிய வழி தவறானது எனினும் நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ என்றும் துரோகம் செய்தவன் அல்ல, செய்யப் போவதும் இல்லை. ஆம், நாட்டினை அந்நியர் வசம் போக விடவும் இல்லை, விடப் போவதும் இல்லை. போர்த்துக்கேய தளபதியுடன் செய்து கொண்ட 6 அம்ச ஒப்பந்தத்தின்படி ஒருபோதும் போர்த்துக்கேயருக்கு திரை செலுத்தப் போவதும் இல்லை. அதற்கு போர்த்துக்கேயர் வசம் பணைய கைதிகளாக உள்ள என் பட்டத்து மகன் புவிராசனும் சேனாதிபதி சண்பகமாத்தாக்கரும் பலியாகினும் பரவாயில்லை. அது அவர்களின் விதி, இது நாட்டின் விதி. ஆம், விதி நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் மரவன் புலோ செல்லம் அம்பலவாணர். பங்கு பற்றிய கலைஞர்கள்: முதலாம் சங்கிலி, 7ஆம் செகராசசேகரன். யாழ்ப்பாணத்தினை கிறிஸ்துக்கு முன்னர் 1519 முதல் 1561 வரை ஆண்ட மன்னனாக ஜி.பி. வேதநாயகம். சங்கிலியனின் அண்ணன் பட்டத்து இளவரசன் பர நிருபசிங்கனாக எஸ். அம்பலவாணர். பர நிருபசிங்கனின் புதல்வன் இளவரசன் பர ராஜசிங்கனாக சிவராஜா தக்கீஷன். சங்கிலி மன்னனின் பட்டத்து ராணி அரசதேவியாக சுரனுதா சிவகுருநாதன். சங்கிலி மன்னனின் உயிர் நண்பன் ஒற்றர் படைத்தலைவன் கனகராஜனாக மயில்வாகனம் சர்வானந்தா. நிகழ்ச்சி தயாரிப்பு சிவராஜா தக்கீஷன். இலங்கை ஒலிபரப்பு